சர்வ முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரோ டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் திரும்பக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். நவக்கிரகங்கள். இந்த 9 கிரகங்களை வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? யார் யார் எப்படி எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது யாருக்கெல்லாம் நம்ம தேவைப்படும்னா, யாருக்காவது இதுல வந்து நமக்கு ஒரு குறை, யாருக்காவது ஒரு குறை இருக்கும். இல்ல உங்களுக்கு ஆசை இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குன்னா, அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய கிரகத்தை நீங்க வழிபடலாம். சரிங்களா? இப்போ வந்து வாழ்க்கையில வந்து மங்களமும் ஆரோக்கியமான உடலும் வேணும். சரிங்களா? நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான உடல் வேணும்னு சொல்றவங்க சூரிய பகவானை வழிபடுங்க. எனக்கு வாழ்க்கையில வந்து புகழ் புகழ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்திர பகவானை வழிபடுங்க. தைரியம் கிடைக்கணும். அதாவது நான் வந்து ரொம்ப பயந்து சோகமா இருக்கிறேன். எனக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் பயம் வருது. எனக்கு தைரியமே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க செவ்வாய் பகவானை வழிபடுங்க. நல்ல புத்தி கிடைக்கணும், நல்ல அறிவாற்றல் இருக்கணும், நல்ல படிப்பு வரணும், நல்ல ஞானம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க